ஓம் சிவாய போற்றி. சிவனாசி சேனல் அன்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். இன்றைய சிவபுராணம் பகுதியில் நாம் பார்க்க போகும் பாகம் அத்திரி ஆசிரமத்தில் கங்கை. நந்திகேஸ்வர லிங்கத்தின் மகிமையை உரைத்த சூதர் நைமிசாரண்ய வாசிகளுக்கு மேலும் அநேக லிங்கங்களை பற்றி சொல்ல ஆரம்பித்தார். வியாசேஸ்வரர், அசேஸ்வர், பாண்டரேஸ்வரர், கங்கேஸ்வரர், சுரேஸ்வரர், பூதேஸ்வரர், சயமேஸ்வரர் ஆகியோரை தரிசித்த மாத்திரத்திலேயே பாவங்கள் நசித்து விடுமாம். தப்தி நதி தீரத்திலும் அநேக லிங்கங்கள் இருக்கின்றன. குமாரேஸ்வரர், சித்தேஸ்வரர், ஸ்தனேஸ்வரர், ராமேஸ்வரர், ருசிவரர், பாம்பேஸ்வரர், நந்தேஸ்வரர், பஞ்சபுஞ்சேஸ்வரர் ஆகிய லிங்கங்களை தரிசிப்பவன் சர்வாபீஷ்டங்களுக்கும் நிறைவேறப் பெறுவான். பூர்ண நதி தீரத்தில் பூர்ணகேஸ்வரரும் பிரேஸ்வரரும் இருக்கின்றனர். கோதாவரி நதி தீர்த்தத்தில் கபாலேஸ்வரர், சக்கரேஸ்வரர், சந்திரேஸ்வரர் இருப்பிடம் கொண்டுள்ளனர். திருப்திகா நதி தீரத்திலேயே திரியம்பகேஸ்வரர், கோகர்ணேஸ்வரர், நாருகேஸ்வரர், ராமேஸ்வரர், நந்தேஸ்வரர், விமலேஸ்வரர், கண்டகேஸ்வரர் ஆகியோரை தரிசிக்கலாம். இவர்களை பூஜித்தால் ஞான மார்க்கத்தில் ஈடுபாடு உண்டாகும். திருப்திகா நதி கடலிலே சேரும் சங்கமத்தில் தர்மேஸ்வர லிங்கம் இருக்கிறது. மேற்கு கடற்கரையிலேயே சித்தேஸ்வரர், விவேஸ்வரர், அந்தகேஸ்வரர் இருக்கின்றனர். அற்புதாசலத்தில் சங்கேஸ்வரர், நர்த்தமேஸ்வரர், கோடீஸ்வரர் ஆகியோரை காணலாம். கௌசிகா நதி தீரத்திலேயே அசலேஸ்வரர், நாகேஸ்வரர், அனந்தேஸ்வரர், யோகேஸ்வரர், வைத்தியநாதேஸ்வரர், கோடீஸ்வரர், சத்தேஸ்வரர், பத்ரேஸ்வரர், சண்டீஸ்வரர், சங்கமேஸ்வரர் ஆகியோரை வழிபடலாம். தென் திசையில் காமதம் என்றொரு வனம் இருக்கிறது. அங்கே பிரம்மாவின் புத்திரரான அத்திரி முனிவர் தம் மனைவி அனூசியோடு தவம் செய்து வந்தார். ஒரு சமயம் எங்கும் மழை பெய்யவில்லை. தொடர்ந்து பல ஆண்டுகளாக மழை பெய்யாததால் வறட்சி உண்டாயிற்று. குளம், ஆறு, கிணறு ஆகிய நீர்நிலைகளில் தண்ணீர் சுத்தமாக வற்றிவிட்டது. பயிர் பச்சைகள் கருகின. பசுமை என்பதே பார்க்க முடியவில்லை. அதன் காரணமாக உஷ்ண காற்று வீசத் தொடங்கியது. ஜனங்கள் மிக கஷ்டப்பட்டனர். ஆடு மாடுகள் மடிந்தன. தண்ணீர் கிடைக்காததால் மக்கள் நித்திய கர்மங்களை விட்டுவிட்டனர். அத்திரி முனிவரின் ஆசிரமத்திலும் இந்த கஷ்டம் நீடித்தது. முனிவரின் சிஷ்யர்கள் அங்கே தங்க முடியாது வெளியிடங்களுக்கு போய்விட்டனர். அனுசையை மட்டும் கணவனோடு இருந்தாள். அவருக்கு வேண்டிய பணிவிடைகளை செய்து சிவபூஜையும் நடத்தி வந்தாள். மண்ணை கொண்டு சிவலிங்கம் செய்து அதற்கு தினமும் பூஜை செய்து வந்தாள். தண்ணீர் வற்றி போய் செடி கொடிகள் கருகியதும் அனுசையை பூஜைக்கு வேண்டிய மலர் முதலானவை கிடைக்காமல் கஷ்டப்பட்டாள். இருப்பினும் அதற்காக அவள் பூஜையை நிறுத்திவிடவில்லை. மானசீகமாகவே சிவலிங்கத்துக்கு பூஜை செய்து வந்தாள். அத்திரி முனிவர் கண்ணை மூடி யோகத்தில் அமர்ந்து விட்டார். அனுசையைக்கு வேலை எதுவும் இல்லை. ஆகவே அவளும் தன்னுடைய சிவலிங்கத்தை கணவனின் முன்பு நிறுத்தி இருவரையும் வலம் வந்து வணங்கி தானும் யோகத்தில் அமர்ந்தாள். நாட்கள் மெதுவாக நகர்ந்தன. 1 வருடம், 2 வருடம் என்று 54 வருடங்கள் ஓடிவிட்டன. அவர்களுடைய தவத்தை கலைக்க ஒரு சில அரக்கர்கள் முனைந்தனர். ஆனால் அவர்களால் முனிவரையும் பத்தினியையும் நெருங்க முடியவில்லை. அனுசையின் பதிவிரதை தன்மையால் அவள் உடலிலிருந்து வீசிய யோகாக்கினி அரக்கர்களை நெருங்க விடாது தடுத்து நிறுத்தியது. அத்திரி முனிவரும் அனுசையும் செய்யும் தவத்தை பற்றி தேவர்கள் அறிந்தனர். அதை காண அவர்கள் காமதம் எனப்படும் அவ்வனத்திற்கு ஓடி வந்தனர். யோகத்தில் அமர்ந்திருக்கும் முனிவரையும் அவர் முன்பு கண்மூடி தியானத்தில் இருக்கும் பதிவிரதையும் கண்டு அவர்கள் மகிழ்ச்சி கொண்டனர். அவர்களை பலவிதத்திலும் பாராட்டி திரும்பினர். ஆனால் சிவபெருமானும் கங்கையை மட்டும் திரும்பவில்லை. தம்மை உள்ளன்போடு பூஜித்த அவர்களுக்கு அருள வேண்டுமென இருவரும் காத்திருந்தனர். நிஷ்டையிலிருந்து கண்விழித்த அத்திரி முனிவர், அனுசியா, ஆசமனத்துக்கு நீர் கொண்டு வா என்றார். தியானம் கலைந்த அனுசியை
இதோ கொண்டு வருகிறேன் சுவாமி என்று சொல்லி பாத்திரத்துடன் ஆசிரமத்திற்கு வெளியே வந்தாள். அங்கு தண்ணீர் ஏது? பல காலமாக எங்கும் வறட்சி நீடிப்பது அவளுக்கு தெரியாதா என்ன? கணவரின் விருப்பத்தை நிறைவேற்ற முடியாதிருக்கிறதே என்று மனத்தில் வேதனையோடு எண்ணி துக்கித்தாள். அப்போது அவள் முன்பு கங்கை தோன்றினாள். அனுஷ்யா, உனக்கு என்ன வேண்டும் கேள், தருகிறேன் என்றாள். அம்மா, நீங்கள் யார் என்று கேட்டாள் அனுஷ்யை. அனுஷ்யா, நான் தான் கங்காதேவி. உன் பதிவிரத தன்மையையும் தர்மத்தையும், நீ கணவனையும் சிவலிங்கத்தையும் பூஜை செய்யும் விதத்தையும் காண வந்தேன் என்றாள் கங்கை. தேவி, உங்களை தரிசிக்கும் பாக்கியம் கிடைத்தது பற்றி என் உள்ளம் எல்லையில்லா ஆனந்தமடைகிறது. என் கணவர் நிஷ்டை கலைந்து ஆசமனம் செய்ய நீர் வேண்டும் என கேட்டார். எங்கும் நிலவும் வறட்சியால் ஒரு சொட்டு தண்ணீர் கூட கிடைக்கவில்லை. எனக்கு கொஞ்சம் நீர் வேண்டும் என்று விண்ணப்பித்தாள் அனுஷ்யை. பூமியில் ஒரு சிறு குழியை உன் கையால் தோண்டு, நீ விரும்பியபடி தண்ணீர் கிடைக்கும் என்றாள் கங்கை. மகிழ்ச்சியோடு அனுஷ்யை பூமியில் தோண்ட அந்த சிறு குழியிலிருந்து குபு குபு என்று நீர் குமிழிட்டு வெளிப்பட்டது. பாத்திரத்தில் நீரை நிரப்பிக்கொண்ட அனுஷ்யை பணிவோடு கங்கை வலம் வந்து வணங்கி, தேவி, ஒரு விருப்பம் தங்களிடம் நான் விண்ணப்பம் தெரிவிக்கிறேன் என்றாள். எங்கள் தவம் நிறைவேறும் வரை தாங்கள் இங்கு இருக்க வேண்டும் என்று வேண்டினாள் அனுஷ்யை. கங்கை மெல்ல சிரித்தபடி, அனுஷ்யா, உன் விருப்பத்தை நிறைவேற்ற வேண்டுமானால் உன் கணவருக்கு பணிவிடை செய்து அடைந்த பலனில் 1 மாதத்துக்கான பலனை எனக்கு தர வேண்டும், தருவாயா என்று கேட்டாள். அனுஷ்யை பெரிதும் சந்தோஷித்தபடி, அவ்வாறே 1 மாத பலனை உங்களுக்கு தருகிறேன் என்று சத்தம் செய்தாள். பின்னர் நீர் மூண்டியிருந்த பாத்திரத்துடன் ஆசிரமத்திற்கு திரும்பினாள். ஆசமனம் செய்த அத்திரி முனிவருக்கு வியப்பாக இருந்தது. இத்தனை காலமாக அவர் உபயோகித்து வந்த தண்ணீரை போல் அல்லாமல் மிகுந்த ருசியோடு அல்லவா இருக்கிறது அன்றைய தினம் கொண்டு வந்த நீர். மனைவியை அழைத்தார். பிரியே, இன்று நீ கொண்டு வந்த நீர் புதிய ருசியோடு விளங்குகிறதே. இது நம் ஆசிரமத்தில் கிடைக்கக்கூடிய நீர் அல்ல. எங்கிருந்து கொண்டு வந்தாய் என்று கேட்டார். அனுஷ்யை பதில் சொல்லாது தலையை தாழ்த்தியபடி நின்றிருந்தாள். தன் பதிவிரதா தர்மத்தை புகழ்ந்து கங்கையே வந்திருக்கிறாள் என்று சொல்வதால் கணவனின் முன்னிலையில் தன்னை உயர்த்தி கூறுவதாக ஆகிவிடுமே என்று பயம் அவள் மனதில் மிகவும் நிறைந்திருந்தது. முனிவரோ மீண்டும் அவளை கேட்டார். தயங்கி தயங்கி அனுஷ்யை நடந்ததை தெரிவித்து, பிரபு, என்னை மன்னிக்க வேண்டும் என்று வேண்டினாள். மனைவியின் வார்த்தைகளை கேட்ட முனிவர் அதி ஆச்சரியமடைந்தார். பிரியே, கேட்கவே வியப்பாக அல்லவா இருக்கிறது. முனிவர்களுக்கும் ஞானிகளுக்கும் கிட்டாத பாக்கியம் உனக்கு ஏற்பட்டுள்ளது. இதை கண்டு நான் பெரிதும் மகிழ்ச்சியுற்றாலும் பூரணமாக நம்ப முடியாதிருக்கிறது. கங்கையை எனக்கு காட்டுவாயா என்றார். அனுஷ்யை கணவனை வணங்கி தான் நீர் எடுத்த இடத்திற்கு அவரை அழைத்து சென்றாள். குழியிலிருந்து நீர் குமிழிட்டு கிளம்புவதை கண்ட அவர் பரவசமாகிவிட்டார். பிரியே, உன்னை போல் பாக்கியசாலி இருந்திருக்க முடியாது. கங்காதேவியே உனக்கு பிரத்யேசமாகி இருக்கிறாள் என்றால் என் தவம் பூர்த்தியாகிவிட்டதாக ஆகிறது என்று மகிழ்ச்சியோடு கூறிய முனிவர் கங்கா நீரிலே நீராடி ஆசமனம் முதலான செய்து கங்கையை மனத்தால் தியானித்தார். அப்போது கங்காதேவி அவர்கள் முன்பு சர்வலங்கார பூஷிதையாக தோன்றினாள். முனிவரும் அவர் பத்தினியும் அவளை வலம் வந்து நமஸ்கரித்தனர். அனுஷ்யா, என் வாக்குப்படி உன் கணவரின் தவம் பூர்த்தியாகும் வரை இங்கிருந்து விட்டேன். சற்று முன்பு முனிவர் தம் வாயாலேயே தவம் பூர்த்தியாகிவிட்டதாக சொல்லவில்லையா? இனி நான் திரும்பி செல்லலாமா என்று கேட்டாள். அனுஷ்யை அவளை மறுபடியும் நமஸ்கரித்து அஞ்சலி செய்தாள். தேவி, உலகிலேயே மக்கள் படும் துயரம் சகிக்க முடியவில்லை. தொடர்ந்து மழையில்லாததால் எங்கும் வறட்சியாகி பயிர் பச்சைகள் கருகிவிட்டன. தாங்கள் தயவு செய்து இங்கே நிலைத்திருக்க வேண்டும் என்று பிரார்த்தித்தாள். முனிவரும் அங்கேயே தங்கும்படி கங்கையை பலவாறு வேண்டினர். அனுஷ்யை, நான் என்றும் இங்கேயே நிலைத்திருக்க வேண்டுமானால் கணவனை பூஜித்து அடைந்துள்ள உன் பலனில் 1 வருட பலனை எனக்கு அளிக்க சம்மதிப்பாயா? தானம், புண்ணிய தீர்த்த ஸ்நானம், யாகம் ஆகியவற்றால் அடையும் பலனை காட்டிலும் பதிவிரதையை தரிசிப்பவர்கள் மேலான பலனை அடைவார்கள். ஆகவே தினமும் உன்னை தரிசித்துக் கொண்டே இங்கிருப்பேன் என்றாள். தங்கம், இரும்பு, சந்தனம்,
இம்மூன்றும் தன்னை வருத்தி கொண்டாவது பிறருக்கு நல்லதை கொடுக்கின்றன. உயர்ந்தவர்களால் இத்தன்மை வாய்ந்தவர்கள். அதுபோலவே அனுசூயையும் மகிழ்ச்சியோடு கங்கைக்கு தன் பதிசேவையின் பலனில் 1 வருட பலனை தத்தம் செய்தாள். கங்கையும் ஆனந்தத்தோடு அங்கேயே நிலைத்து விட்டாள். அப்போது அனுசூயை பூஜித்து வந்த சிவலிங்கத்திலிருந்து ஈசன் 5 திருமுகங்களோடு எழுந்து அவர்களுக்கு காட்சி தந்தார். அனுசூயை, உன் பூஜையால் நான் மகிழ்ச்சி அடைந்துள்ளேன். உனக்கு வேண்டிய வரத்தை கேள் என்றார். முனிவரும் அனுசூயும் ஈசனையும் கங்கையும் ஒருங்கே வலம் வந்து வணங்கி ஸ்தோத்திரங்களால் துதித்தனர். பிரபோ சர்வேஸ்வரா, எங்கள் மீது கருணை கொண்டு தாங்கள் தோன்றியிருக்கும் பட்சத்தில் தாங்கள் இந்த ஆசிரமத்திலேயே என்றும் இருந்து மக்களுக்கு சகல சுகங்களையும் அருளி வர வேண்டும் என்று பிரார்த்தித்தனர். ஈசன் அவர்கள் கோரிக்கையை ஏற்று அவ்வாறு அருளி மறைந்தார். சர்வேஸ்வரனும் கங்காதேவியும் அத்திரி ஆசிரமத்தில் இருப்பிடம் கொண்டதால் ஆசிரமம் தழைத்து விளங்க தொடங்கியது. வெளி இடங்களிலிருந்தெல்லாம் முனிவர்கள் அந்த வனத்தில் வந்து தவம் செய்து முக்தி பெற வேண்டும் என்று வந்து கூடினர். எல்லோரும் பகவானை ஆராதித்து வழிபட்டனர். ஈசனும் அவர்கள் பூஜைக்கு மகிழ்ந்து நாட்டிலே நிலவி வந்த வறட்சி நீங்க மழை பொழிய செய்தார். பயிர் பச்சைகள் தோன்றின. மக்கள் குதூகலத்தோடு பகவானை ஆராதித்து மகிழ்ச்சியில் திளைத்தனர். அத்திரி முனிவர்கள் வேண்டிக் கொண்டதன் பேரில் அந்த ஆசிரமத்தில் இருப்பிடம் கொண்ட ஈசன் அத்திரீஸ்வரர் என்று போற்றப்பட்டார். வணக்கம் அன்பர்களே, இப்பாகம் முடிவு பெற்றது. மீண்டும் மற்றொரு பாகத்தில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.